ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ பிக் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் டைம் இல்லாதனால கொஞ்சம் போட முடியல. ஸோ நம்ம இப்போ எதை பார்க்குறோம் அப்படின்னா 16 இயர்ஸ் கழிச்சு இப்போ தாங்க நம்ம வந்துட்டு வீடு பில்டு பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இப்போ வந்துட்டு போயிட்டுருக்குது. அமௌண்ட்டு லோன் அமௌண்ட் எடுத்து இருக்கிற நிலத்தெல்லாம் விற்றுட்டு அப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். அதுவே டவுட்டு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, எப்படி எந்த அளவுக்கு ஒர்க்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. கையில் இருக்கிறத வரையே வச்சு பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். போர் அடித்தாங்க. ஸோ அது போர் எவ்வளோக்கு அடித்தாங்க என்னங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சொல்கிறேன். ஈபியில் தாங்க. ஸோ ஈபிக்கு தான் பெரிய கஷ்டமாகி போச்சு. ஈபி கொண்டு வரத்துக்கே கிட்டத்தட்ட அரவுண்டு எனக்கு ஒரு 6 to 8 மந்த் ஆகிப்போச்சு. எனக்கு ரொம்ப லேட் டிலே. அதில் சீனியாரிட்டி பிரகாரம் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணோம். பூமி பூஜை போட்டது பார்த்திங்கனாக்கா கார்த்திகை மாதமே போட்டாச்சு. ஸோ முருகனுக்கு உகந்த நாள், உகந்த மந்த் அப்படின்றதால கார்த்திகை உள்ள மந்த்லேயே வாஸ்து பூஜை பார்த்து போட்டாச்சு. ஸோ அப்பையில் விட்டுட்டு இப்போ தான் நாங்கள் அடுத்த ரீஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஈபியும் போரும் போட்டதுக்கப்புறம் தான் ரீஒர்க்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் எங்களுக்கு டிலே ஆனது ஸோ டிலே ஆனது அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். கடவுள் எந்த ஒரு விஷயத்தையும் தாமதப்படுத்துகிறார் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். அந்த மனநிலையில் தான் இப்போதைக்கு இருந்துகிட்ருக்கிறேன். ஒரு சின்ன சின்ன விஷயம் தள்ளி போகிறது. எனக்கு ஒவ்வொரு விஷயமும் ஸ்டார்டிங் பிகினிங்லேருந்து ஒவ்வொரு விஷயமும் அப்படியே லேட் ப்ராசஸாக எனக்கு போயிட்டுருக்குது. எடுத்தோம், பண்ணோம், செஞ்சோம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சரி, இட்ஸ் ஓகே. ஆல் கிரெடிட்டும் காடு தான். ஸோ அது என்னுடைய கடவுள் முருகப்பெருமான் நம்பி தான் நான் அந்த ஃபீல்டில் இறங்கியிருக்கிறேன். மைன்ஸ் வீடு கட்டுற ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தாங்க ரொம்ப ஆனால் ஹாப்பியாக இருக்குது. இந்த குழி எடுத்தது, இந்த மண்ணு மேலே நான் ஏறி இறங்குறது. ஸோ நான் அந்த இடத்துல வீடு கட்டி வரப்போகிறேங்கிறது அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ எப்படா ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அதுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் இது நான் அமௌண்ட்டை வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம். ஸோ எது எப்படி இருந்தாலும் கடவுள் ஒரு நல்ல வழியை காட்டுவார் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களே எப்படி எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்கப்பா. இது என்னுடைய 16 வருஷம் 16 இயர்ஸ் என்னுடைய கனவு வீடு, கனவு ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். ஸோ அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ அங்கே தான் இந்த குழி எடுத்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க லேபர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. நாங்கள் அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்க. அப்புறம் தான் போனேன், எங்களுக்கு தெரியல. ஸோ அப்போ போய் பார்த்துட்டு பேசிவிட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக முடியணும், அதை தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு நல்ல